ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல் க்ளோ கன் தான் செஞ்சுருக்கோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பார்க்க வேறு லெவலில் இருப்பாங்க. ஈஸியாக சிம்பிளாகவே செய்யலாம். ஜஸ்ட் பிவிசி பைப் சின்னதாக இருந்தாலே போதும். அதுக்கு புல்லட் பாருங்கள், சூப்பராக இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த க்ளோ கன் எப்படி செய்யணும் வீடியோ கொடுத்து பார்க்கலாம். அதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ கொடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல் கன்று தான் மேக் பண்ண போகிறோம். அது பார்த்தீங்கன்னா பிவிசி பைப் இருந்தாலே போதும், ரொம்ப சூப்பராக பண்ணலாம். நம்ம பார்த்தீங்கன்னா பிவிசி பைப்பில் தான் இப்போ மேக் பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா 1 இன்ச்சு இருந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். தேவையான அளவுக்கு எடுத்துங்க. நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு போதும்னு நினைக்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். உங்கள்கிட்ட பிவிசி பைப் இல்லைன்னா கூட பரவாயில்ல, நம்ம கட்டப்படி பேக் இருக்குது பார்த்தீங்களா, அதில் பார்த்தீங்கன்னா பைப்பு மாதிரி ஒன்று இருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதை வச்சு கூட நம்ம இந்த கன்று மேக் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், கட் பண்ணி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதோட ஷேப் பார்த்தீங்கன்னா லைட்டாக கட் பண்ணதுனால ஒரு மாதிரியாக இருக்குது. அதனால் கீ வச்சு லைட்டாக தேய்ச்சிருங்க. இல்லை உப்பு காய் இருந்தால் அதை வச்சு கூட தேய்ச்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இப்போ ஓரளவுக்கு நல்லா ஆயிடுச்சு பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார்போர்டு அட்டை இருக்குது பார்த்தீங்களா, அந்த கார்போர்டு அட்டை கொஞ்சம் எடுத்துங்க. எடுத்து பார்த்தீங்கன்னா அதை புனல் இருக்குது பார்த்தீங்களா, புனல் ஷேப்புக்கு அதை கட் பண்ணி ரவுண்ட் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கட் பண்ணி எடுத்துகிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதை புனல் மாதிரி மாற்றணும். எதுக்கு புனல் மாதிரி மாற்றணும் பார்த்தீங்கன்னா, நம்ம பார்த்தீங்கன்னா அது வழியாக தான் ஃப்ரெண்ட்ஸ் வாயை வச்சு ஓடும்போது பார்த்தீங்கன்னா ஏர் வேகமாக போயிட்டு அந்த உள்ளே வச்சுக்கிற புல்லட் வந்து வேகமாக தள்ளி விடும். அதில் பார்த்தீங்கன்னா இதை புனல் மாதிரி மாற்றிங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், புனல் மாதிரி ஆகிட்டோம் பாருங்கள். ஆகிட்டு கொஞ்சம் லைட்டாக ஃபெவிக் விட்டு ஒட்டிடுங்க ஃப்ரெண்ட்ஸ், ஸ்ட்ராங் ஆகிடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதே போல் வச்சு அந்த பிவிசி பைப்பில் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், நம்மளுடைய பவர்ஃபுல் கன் வந்து ஓரளவுக்கு ரெடி ஆகிடும். இந்த லைட்டாக பேப்பர் எக்ஸ்ட்ரா இருக்குது பார்த்தீங்களா, அதை கட் பண்ணிவிடுங்க மார்க் பண்ணி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கட் பண்ணி வச்சு பாருங்கள். இப்போ ஓரளவுக்கு ஷேப் வந்துச்சு பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதை அந்த பிவிசி பைப்பில் வச்சு அப்படியே க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிடுங்க. அவ்வளோதான், நம்மளுடைய பவர்ஃபுல் கன் வந்து ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது புல்லட் தான் நம்ம ரெடி பண்ணணும். சும்மா இதையும் லைட்டாக கட் பண்ணி வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏர் நம்ம ஊதுற வந்து போஸாக போகிறதுக்காக தான் இதுமாதிரி பண்ணுறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். புனல் மாதிரி இருக்குது பாருங்கள். அப்படியே அதில் வச்சு க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இந்த காதில் பஞ்சு க்ளீன் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த பஞ்சில் தான் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம புல்லட் ரெடி பண்ண போகிறோம். அந்த பஞ்சு வெளியே எடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஊசி இருக்குது பார்த்தீங்களா, குண்டு ஊசி, அந்த குண்டு ஊசி வச்சு தான் இப்போ நம்ம ரெடி பண்ண போகிறோம். நிறைய மூவிஸ்லாம் இந்தமாரி கன்று வச்சு யூஸ் பண்ணியிருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. நம்மளுக்கு அந்த பஞ்சு தேவையில்ல. பஞ்சு வெளியே எடுத்துகிட்டு அதோட முனை இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த முனையில் பார்த்தீங்கன்னா குண்டு ஊசி வச்சு அப்படியே க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுமாதிரி ஒட்டினாலே போதும். பாருங்கள், குண்டு ஊசி இருக்குது பாருங்கள். இதை பார்த்தீங்கன்னா அதோட அந்த கூசு வந்து வெளியே வர மாதிரி இருக்கணும். இதே போல் வச்சு ஃபெவிக் அப்ளை பண்ணி ஒட்டிடுங்க, இல்லை க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிடுங்க கைஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான், ஒட்டிட்டோம் பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பின்னாடி அதே போல் புனல் மாதிரி லைட்டாக வச்சு ஒட்டிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த ஏர் வந்து அதில் வந்து தள்ளும். நம்ம ஊதும் போது பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் போஸாக போகும் புல்லட்டு. பாருங்கள், இதுவும் பேப்பர்லேயே அப்படியே கட் பண்ணி எடுத்துட்டோம் பாருங்கள். புனல் மாதிரி இருக்குது பாருங்கள். இது வந்து தேவையான அளவு சின்னதாகவே கட் பண்ணிவிடுங்க. ஏன்னா நம்ம பிவிசி பைப் உள்ள வைக்க போகிறதுனால பெருசாக இருந்தால் வந்து வெளியே வராது ஃப்ரெண்ட்ஸ். அதால் சின்னதாகவே ரவுண்ட் இதே புனல் மாதிரி மாற்றிங்க. பாருங்கள், நம்மளோட புல்லட் ரெடி ஆச்சு பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த பவர்ஃபுல் கன் எந்தளவுக்கு ஒர்க் ஆகுதுன்னு செக் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் கைஸ், ரெடி ஆச்சு பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய பவர்ஃபுல் ப்ளோ கன் வந்து ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அது கலர்லாம் கொடுத்துட்றேன் நான். உங்கள்கிட்ட ஏதாவது கலர் இருந்தால் கலர் கொடுத்துங்க. நெக்ஸ்ட்டு இதை வச்சு ட்ரை பண்ணி பார்ப்போம் எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுதுன்னு. இது எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இதே போல் தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த சைடு அப்படியே உள்ளே வச்சு லைட்டாக அப்படியே உள்ளே தள்ளி விட்ருங்க. தள்ளி விட்டுட்டு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் புனல் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, நம்ம ரெடி பண்ணி வச்சு பார்த்தீங்களா, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வாயை வச்சு ஊதணும் நல்லா வேகமாக. ஊதனா பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வேகமாக வந்து போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அதே போல் உள்ளே வச்சுருங்க. பாருங்கள், உள்ளே வச்சு பாருங்கள். அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பஞ்சு இருக்குது பார்த்தீங்களா, கீயோ. இப்போ பார்த்தீங்கன்னா அதில் தான் நம்ம எய்ம் பண்ணியிருக்கோம். இப்போ வாயை வச்சு ஊதுவோம், எந்த அளவுக்கு போஸாக போகுதுன்னு பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வேறு லெவலில் போச்சு பாருங்கள். பாருங்கள், ஸ்லோ மோஷனில் பாருங்கள். பாருங்கள் காய்ஸ், சரியான வேகமாக போச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய். இது ஒன்று அடிக்கணும். ஸ்டாப்.